இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மத்திலே எழுந்தருளியிருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று இங்கு முதிர்ந்த வயதிலே யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் தேவன் தனக்கு தந்த வெளிச்சத்தின் மூலமாகவும் உபதேச ரீதியாக அதை கொண்டு வருகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான் என்பதை அவர் கொண்டு வருகிறார். ஒளிந்து போவதை குறித்தும் நிலைத்திருப்பதை குறித்தும் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஒரு ஒளிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வைத்துக்கொண்டு ஒரு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தை நாம் அடைந்து விடுவோம் என்று நாம் நினைப்பது தவறு என்று அவர் கொண்டு வருகிறார். உலகம் நமக்குள் இருந்தால், இச்சை நமக்குள் இருந்தால், ஒரு நிலைவரமான அந்த நிலையான நகரத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது என்று அவர் கொண்டு வருகிறார். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்ற இடத்திலே தேவ சித்தம் செய்யக்கூடிய மனிதன்தான் நிலைத்திருக்கக்கூடிய மாறி போகாத ஒரு இடத்தை அவன் அடைந்து கொள்கிறான் என்பதை அவர் சொல்லுகிறார். ஒரு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மாறி போகாத ஒரு ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ற இடத்திலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள் மாறி போகாத அனுபவத்திலே நாம் இருக்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே உலகமோ இச்சையோ இருக்கக்கூடாது என்று கொண்டு வருகிறார். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் என்று கொண்டு வருகிறார். 14ஆம் 15ஆம் வசனத்துல 15, 16 வசனங்கள்ல அவர் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை என்று 15 கொண்டு 15 வாசம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 16 வாசம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று கொண்டு வருகிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளாகிய இவைகள் பிதாவாகிய தேவனால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டாயிருக்கிறது. இந்த உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த உலகம் இருக்காது, இந்த இச்சை இருக்காது என்று அவர் கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் துவக்கத்திலேயே அவர் சொல்லக்கூடிய முதல் கருத்து, அவர் முதல் சொன்ன வசனம் என்னவென்றால், அவர் ஊழியத்தை துவங்கும்படியாக ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு நடத்தி கொண்டு செல்லப்பட்டு அவர் திரும்பி வரக்கூடிய இடத்துல இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். தன்னுடைய அப்போஸ்தலர்களை ஊழியத்திலே அவர் நிர்வாகிக்கக்கூடிய இடத்திலே, நிர்வாகத்தில் நிறுத்தக்கூடிய, ஊழியத்தில் நிறுத்தக்கூடிய இடத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்தான் அல்லாதது போல நீர் எனக்கு தந்த இந்த 11 பேரையும் நான் காத்து கொண்டேன். நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள், அது முந்தி என்னை பகைத்திருக்கிறது என்று கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலர்களை ஊழியத்துக்கு அனுப்பக்கூடிய இடத்தில் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற மனிதனே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் தேவன் அங்கே தோட்டத்திலே சிருஷ்டித்து அவர் வைத்தார். ஆதாமை தேவன் சிருஷ்டித்து அவனை தேவ சித்தத்தின் பரிபூரணத்தை செய்யும்படியாக தேவ சித்தத்தின் மையப்பகுதியிலே அவர் வைத்திருக்கிறார். தோட்டத்தை அவன் பாதுகாக்க வேண்டும், தோட்டத்தை அவன் பண்படுத்த வேண்டும். அவர்கள் தங்களுடைய டியூட்டியை செய்யணும், 2 பேரும் பிரிந்து போகக்கூடாது. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று ஒவ்வொரு திருமணத்திலும் சொல்லப்படுகிறது. முதலாவது திருமணம் தோட்டத்தில் அதை சாலம்னைஸ் பண்ணதே தேவன் தான்.
அவர்களை இணைத்தது தேவன். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை தோட்டத்திலே ஒரு குடும்பமாக வைத்து 2 பேரும் இணைந்திருக்கும்படி அவர் சொல்லுகிறார். அதுக்கான அறிவை பெற்ற அந்த ஆதாம் சொல்லுகிறார், மனுஷனிலிருந்து இவள் வந்ததினாலே இவள் மனுஷி எனப்படுவாள், என் மாம்சம் என் எலும்பு என்று அவர் சொல்லுகிறார். இதனால் மனிதன் மனைவியோடு இசைந்திருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது என்று சொன்னவர் தான் அங்கே அவர்கள் பிரிந்து தான் இருக்கிறார்கள். பிரியாத பட்சத்தில் அங்கே இன்னொருவன் பேசக்கூடிய இடத்துல ஐயா எங்க போனார்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஒன்று அந்த அம்மாவை கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சு இவர் டியூட்டியை பார்த்துருக்கணும், அதுவும் கஷ்டம். மூல பாஷையிலே ஆவியானவருக்கும் துணைவிக்கும் ஒரே சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் she is a helper, அவள் உதவியாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாள் என்ற இடத்திலே அவள் அவனோடு இசைந்து இருந்திருக்க வேண்டும். இவர்கள் பிரியாமல் இருந்திருக்க வேண்டும். தோற்றத்தை பாதுகாக்காதபடி விட்டுவிட்டார்கள். அங்கே தொண்டு விழுந்து விட்டது. அங்கே பண்படுத்தக்கூடிய இடத்துல 2 பேரும் ஒன்றாக இல்லை. அங்கே இன்னொருவன் பேசக்கூடிய இடத்தில் இருக்கிறான் என்பதாக இருக்கிறது. தேவனுடைய திட்டம் ஆதாமிலே நிறைவேறாதபடிக்கு அவர்கள் ஒரு கீழ்ப்படியாமை என்ற இடத்திலே போய் தேவனுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் என்பதாக இருக்கிறது. தேவனுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் இழைத்த இடத்திலே ஆதாம் தன் ஆளுகையை இழந்து போகிறான். ஆதாமை நித்திய ஜீவன் உள்ளவனாக அவர் சிருஷ்டித்தார். அவனுக்குள்ளே தேவனுடைய ரூபமும் தேவனுடைய சாயலும் இருந்தது. தேவனோடு அந்யோன்ய ஐக்கியமாக இருந்து அழியாமையை அவன் பெற்றிருந்தான். அவனுக்கு ஒரு ஆளுகையும் அவனுக்கு ஒரு சுதந்திரமும் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆளுகை யாருக்கு கொடுக்கப்படும்? குமாரன் தான் வளர்ந்து ஆளுகையை பெற வேண்டும். கலாத்திய நிருபக்காரர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், பிள்ளையானவன் வளரும் வரைக்கும் அடிமைக்கும் அவனுக்கும் வித்தியாசமே இல்லை. அவன் வளர்ந்து அந்த சுதந்திரத்தை அவன் அடைந்து கொள்ள வேண்டும். யாருக்கு ஆளுகை கிடைக்கும்? தேவனுடைய ரூபம் தேவனுடைய சாயல் என்ற இடத்தில் தான் ஆதாமுக்கு அந்த ஆளுகை கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ரூபத்தையும் தேவனுடைய சாயலையும் தேவனோடு உள்ள அந்யோன்ய ஐக்கியத்தையும் அவன் இழந்த இடத்திலே அவனுடைய ஆளுகை அவனை விட்டு பறிக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஆளுகைக்காக போகிறோம். இந்த உலகத்துக்கு அவனை தேவனாக்கி இருந்தார். அவன் தான் இப்பிரபஞ்சத்துக்கு தேவனாகவும் இங்கே ஆளுகை செய்யக்கூடியவனாகவும் அவன் இருந்தான். இப்பொழுது தன் ஆளுகையை அவன் எதிரியின் இடத்துல இழந்து போயிட்டான். இப்ப சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். ஆதாமை இங்கே அதிபதியாகவும் ஆளக்கூடியவனாகவும் வைத்திருந்தார். இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று எதிரியை அவர் சொல்லுகிறார். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு ஒன்றுமில்லை. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று அவனை அடையாளப்படுத்துகிறது வேதம். அங்கே இந்த உலகத்துக்கு தேவனாகவும் இந்த உலகத்துக்கு அதிபதியாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருந்த மனிதன் தன் நிலை அறியாதபடிக்கு அவன் தோட்டத்தை இழந்து விட்டான். தேவ தூதர்களுடைய விழுகையிலே ஒரு இருள் வந்து விட்டது. ஆனால் மனிதனுடைய விழுகையிலே இருள் வரவில்லை. ஆனால் இவன் இருளுக்குள் ஒளியக்கூடிய இடத்திலே அவன் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு தேவதூதன் அங்கே தேவனுக்கு சமமாக இருப்பதற்காக தன்னை உயர்த்திதான் அங்கே அழிந்து போகிறான். அவன் கீழே தள்ளப்படுகிறான். அவன் அதே ஐடியாவை இங்க மனிதனுக்குள்ளே கொண்டு வருகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தோட்டத்தை அவர்கள் இழக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். அங்கே சகல விருட்சத்தின் கனியும் ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமை அறியத்தக்க கனியும் தேவன் வைத்திருந்தார். தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்ற கட்டளை அங்க பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நம்பிக்கை தேவன் வைத்திருக்கிறார். இவர்கள் புசிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அங்கே இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அங்கே பார்ஷியல் ட்ரூத்ல விழுந்துட்டாங்க. அங்கே எதிரி சொன்னது முழுவதும் பொய்யா அப்படின்னா இல்லை, நீங்கள் தேவனாவீர்கள் என்று சொன்னார். அதான் அங்க விஷயம். நீங்கள் இதை புசிக்கும் நாளில் நன்மை தீமை அறிந்து தேவனை போல என்று இங்கே சொல்லப்பட்டிருக்க, தேவனை போல ஆவீர்கள் என்றால் அதுல பார்ஷியல் ட்ரூத் இருக்கு. நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவனை போல ஆகக்கூடிய இடத்துல இதை தேவன் அறிவார் என்று சொல்லிவிட்டார். இது நம்பக்கூடிய இடத்துல இருக்கு. ஏன்னா இதை தொடவும் இதை புசிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னது யாரு? தேவனா? தேவன் அதை புசிக்க வேண்டாம்னா இவரு கொஞ்சம் கூட்டி சொல்லியிருக்கார். தேவனுடைய வசனத்தோடு ஒன்றையும் கூட்டவும் குறைக்கவும் கூடாது. லேவியர்களை
லேவியர்கள் அங்க வேதபாரகர் பரிசேயரை இயேசு எதிர்த்தாரா? அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரா? அப்படின்னா இல்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான் வந்திருக்கிறார். அவர் எதிர்த்து பேசுனது எல்லாம் இவங்க போட்டுக்கிட்ட ஃபென்ஸ்லாம். இவங்க அதிகமாக உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுனா இவங்க அதுக்கு ஒரு காணிக்கை வச்சு, இந்த காணிக்கை நீ செலுத்திட்டா கணவன் அங்க அவங்கள நீ பொறுப்பேற்க வேணாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்படி பல ஃபென்ஸ்லாம் போட்டுக்கிட்டே போல இவர் தோட்டத்தில் ஒரு ஃபென்ஸ்லாம் போடுறாரு. நீ அந்த விருட்சத்தின் பக்கத்தில் போக வேண்டாம், அதை தொட வேண்டாம் என்று சொன்னது அவள் தொட்டு சாகவில்லையே, பறித்தும் புசித்து விட்டாள். இப்ப இவரும் புசிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வருகிறார். இதனாலே இவர்கள் தேவனுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். தேவன் ஆனாலும் இரக்கம் உள்ளவராக அவர் தேடி வரக்கூடிய இடத்துல இருக்கிறார். இவனை தோட்டத்தை விட்டு தான் புறம்பாக்க வேண்டும் என்றால் தேவன் இறங்கி வந்து இவனை தேடி பேசிதான் இவனை தோட்டத்தை விட்டு வெளியாக்கணுமா? அங்கிருந்தே அவர் தோட்டத்திலிருந்து இவனை புறம்பாக்கி இருக்க முடியாதா? அப்படின்னா அவர் இவனிடத்துல ஒரு கன்விக்ஷன் எதிர்பார்க்கிறார். அந்த கன்விக்ஷனுக்கு இவன் இல்லை. தன் பாவி என்ற உணர்வை, தான் மீறி விட்டோம் என்ற உணர்வை இவன் தேவனிடத்தில் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆதாமே எங்கே இருக்கிறான்? அவருக்கு தெரியாதா எங்க இருக்கிறான் என்று? அவன் நிலவரம் என்ன என்று அவருக்கு தெரியாதா? தெரியும். தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஒரு ஆளுகை இழந்த நிலவரத்திலே ஒரு இருளுக்குள் தன்னை ஒழித்துக் கொண்டு இருக்கிறான். தேவதூதர்களுடைய விழுகையிலே இருள் வந்தது போல மனிதனுடைய விழுகையிலே இருள் வரவில்லை. இவன் இருளுக்குள் போய் ஒளிந்து கொண்டான். ஒரு இரவுதான் இவன் வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவன் ஒரு கச்சையை உண்டாக்கி போட்டுக் கொண்டான். அதானே, இந்த கச்சை என்பது போர் ஆயுதங்களோடு இணைந்த ஒரு சொல்லாக தான் இருக்கிறது. அவர்கள் ஒரு உடையை தங்களுக்கு செய்து தங்களுக்கு இடுப்புக்கு கச்சையை உண்டாக்கி கொண்டார்கள். அது போர் ஆயுதங்களோடு இருக்கிறது என்றால் இவன் தேவனுக்கு எதிராக மாற்றப்பட்டிருக்கிறான். இவனுடைய நிலவரம் இவன் தோட்டத்தை இழக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். தோட்டத்துக்குள்ளே அவனுக்கு சகல விருட்சமும் கொடுக்கப்பட்டிருந்தது, ஜீவ விருட்சமும் இருந்தது. அங்கே கட்டளை பெற்ற விருட்சத்தை அவன் காலத்துக்கு முன்பாக புசித்து அவன் தன்னுடைய நிலையை விட்டு தள்ளப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறான். தேவன் இப்பொழுது எந்த மனிதனை நம்ப முடியும்? ஒரு ஆதாமை நம்ப முடியாதபடிக்கு அவன் தோட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடிய இடத்தில் இருக்கிறது. ஆனாலும் தேவன் தான் இறங்கி அவனை தேடி, நீ எங்கே இருக்கிறாய், உன் நிலவரம் என்ன என்று கேட்டு அவனுக்கு ஒரு தோளுடையை கொடுத்து அனுப்பினார். அவனுக்கு தோளுடை கிடைத்தாலும் தோட்டம் அவனுக்கு திரும்பி கிடைக்கவில்லை. எப்படி ஒரு மனிதனை அவர் மீண்டும் நம்பி அவனுடைய பழைய அரசாட்சிக்கு அவனை கொண்டு வர முடியும்? அவர்கள் அழுதிருக்கலாம், புலம்பி இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு மனிதனை ஒரு முறை நம்பக்கூடிய இடத்துல, இனி மனித குலத்தில் யாரை அவர் நம்புவார் என்ற இடத்துல ஆபிரகாமின் சந்ததியை நம்பக்கூடிய இடத்தில் கொண்டு வருகிறார். ஆபிரகாமின் சந்ததியை, ஆபிரகாம் தான் அந்த ஆபிரகாமிலே விசுவாசத்தை கண்டு அவனுடைய கீழ்ப்படிதலை கண்டு அவனை நம்பக்கூடிய இடத்தில் இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் இஸ்மவேலுக்கு பின்பாக அங்க பேச்சுவார்த்தை 13 வருடம் இல்லை. 16ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேலை பெற்றெடுத்த பின்பு அங்கே கடைசி 16 கடைசியில 17 தான் அவர் பேசுறார். 17 அவர் பேசும்போது இவருக்கு 99 வயது. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு அப்படின்னா 86 இருந்து 99 13 வருட காலங்கள் பேச்சுவார்த்தை இல்லாத நிலவரத்தில் இருக்கிறார். எங்கும் ஆபிரகாம் மீண்டும் தேவனை தேடி போனதாக, அங்கே அவர் தேடி அங்கே பேசியதாக எழுதப்படவில்லை. தேவன் தான் தேடி வருகிறார். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று அவர் கொண்டு வருகிறார். இந்த ஆபிரகாமின் சந்ததியை அவர் தூக்கி எடுக்கும்படியாக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த ஆபிரகாமின் சந்ததியை என் குமாரன், என் சேஷ்டபுத்திரன் என்றுதான் சொல்லுகிறார். வேதாகமத்திலே 3 விதமான அடிமைத்தனத்தின் பகுதிகள் இருக்குது. எக்ஸல் 3 இடத்தில் நடக்குது. தோட்டத்திலிருந்து பாவத்தின் அடிமைகளாக புறம்பாக்கப்பட்டார்கள். 2வது, ஆபிரகாமின் சந்ததி எகிப்திலே அடிமைப்பட்டு விட்டார்கள். 3வது, இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போனதிலிருந்து தொடர்ச்சியான அடிமைத்தனத்துக்குள்ளே அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 3 பக்கங்கள். இந்த அடிமைத்தனத்துக்கு இவர்கள் உட்பட்ட 3 பக்கங்களிலே ஆதாமிலே ஒரு நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்ட பின்பு அங்கே ஆபிரகாமின் சந்ததியை என் குமாரன், என் சேஷ்டபுத்திரன் என்று சொல்லி அவர் எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி
அவர் கொண்டு வந்த இடத்திலே இவர்கள் தேவகுமாரனை கொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். லேவி கோத்திரத்தின் ஊழியத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஒரு நியாய தீர்ப்புக்கு கொண்டு வரக்கூடிய இடத்திலே அவர்கள் கிரியை செய்தார்கள். இப்போ ஆபிரகாமின் சந்ததியும் தேவனுடைய நம்பிக்கையில் இல்லாத இடத்தில் போகக்கூடிய இடத்திலே தேவன் யாரை நம்ப முடியும்? தன் ஒரே பேரான குமாரனை தவிர ஒருவரையும் பூமியில் நம்பக்கூடிய இடத்திலே ஒரு மனிதனும் இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தவிர ஒருவரையும் நம்ப முடியாது என்ற இடத்தில் இருக்கிறார். தேவதூதன் தேவனுடைய ஸ்தானத்தை கொள்ளையாடும்படியாக நினைக்கிறான். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆளுகை கொடுக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய ஸ்தானத்தை கொள்ளையாடும்படியாக நினைக்கிறான். ஒரு மனிதனையும் தேவன் நம்ப முடியாது என்ற இடத்தில் இருக்கும் பொழுது யாரை நம்ப முடியும் என்றால், அந்த ஸ்தானத்தை கொள்ளையிட விரும்பாத தேவகுமாரன் மாத்திரம்தான் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். பிலிப்பியர் நிருபக்காரர் சொல்லுகிறார், தேவனுக்கு சமமாய் இருந்தும் அவரை அதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணவில்லை. தம்மைத்தாம் அவர் தாழ்த்தி இருக்கிறார். மனிதனிடத்தில் தாழ்மை என்பதே இல்லை என்ற ஒரு அனுபவத்துக்குள் மனிதன் வந்துவிட்டார். பெருமையினாலே விழுந்த தூதன் இந்த பெருமையை நம் ஒவ்வொருவரிலும் விதைத்திருக்கிறான். நம்மை அறிந்தும் நம்மை அறியாமலும் ஒரு பெருமை நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு மனிதனும் சரியாக குமாரனை போல தாழ்த்தக்கூடிய இடத்தில் இல்லை என்பதாக இருக்கிறது. இந்த தேவதூதர்களுடைய விழுகையிலே ஒரு இருள் வந்து விட்டது. ஆனால் மனிதன் இப்பொழுது இந்த இருளிலே சிக்கி இருக்கிறான். அதில் போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறான். ஒரு இரவு அவனுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த இருள் என்ற இடத்தில் இருந்து தேவன் மனிதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக அவர் விரும்புகிறார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன் தம்முடைய முகத்துள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களே பிரகாசிக்க செய்தார் என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். பாவம் என்பது இருள், சாபம் என்பது இருள், உலகம் என்பது இருள். இந்த இருளிலே சிக்கி இருக்கக்கூடிய மனிதனை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக இருக்கிறார். நீங்கள் அவர் நான் தான் வெளிச்சம், I am the light, நான் தான் வெளிச்சம் என்று சொன்னவர் you are the light, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவர் வெளிச்சமாக இருக்கிறது மாத்திரமல்ல, நம்மை உலகத்துக்கு வெளிச்சமாக வைக்கிறார் என்ற இடத்திலே குமாரன் மூலமாக தான் இந்த மனித குலம் மீட்டமைக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை நம்பக்கூடிய இடத்தில் இல்லையே, இருள் வந்து விட்டதே. இருளில் இருந்து தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யும்படியாக வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆளுகை இழந்தது மாத்திரமல்ல, இவன் இப்பொழுது ஆளுகையை இழந்து மரணம், அழிவு என்ற இடத்துக்கு வந்து விட்டான். மரணத்தினாலே மனிதர்கள் மாற்றப்பட்டே கொண்டு இருக்கிறார்கள். உலகத்திலே அவன் நிலையில்லாதவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நிலையான, ஒரு மாறி போகாத ஜீவியம் அவனுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது. அதை அவன் இழந்து விட்டான் என்ற இடத்தில் தான் இது நடக்கிறது. இப்போ ஆதாம் இந்த நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான். இனி ஒருபோதும் தேவன் ஆதாமை நம்பக்கூடிய இடத்தில் அங்கே வழி இல்லை. திரும்பவும் அவனை கொண்டு வந்து தோட்டத்தில் வைக்கக்கூடிய அனுபவம் தேவன் அதை நம்பக்கூடிய இடத்தில் இல்லை. இப்ப ஆபிரகாமை நம்பினால் ஆபிரகாமின் சந்ததிகள் அங்கே அவருக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்துள்ளோம். தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நாம் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சரி. இங்கே இவர்கள் மீறி போனது மாத்திரமல்ல, அங்கே ஆபிரகாமின் சந்ததியிலும் அந்த மீறுதல் தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதை நாம் தெரியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நெகட்டிவ். அவர் இஸ்மவேலின் மேல் அங்கே அன்பு வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஈசாக்கின் வாழ்க்கையில் ஒரு நெகட்டிவ். அவர் ஏசா மேலே பற்றுள்ளவராக அவர் காணப்படுகிறார். யாக்கோபின் வாழ்க்கையில ஒரு நெகட்டிவ். அவர் ராகேலை தான் மிகவும் சிநேகிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில ஒரு நெகட்டிவ். அவர் பெஞ்சமினை சிநேகிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். இவங்க எல்லாம் தேவத்திட்டத்துக்கு விரோதமாக தங்களுடைய மாம்சத்திலே அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேலின் மேல் மிகவும் நாட்டமுள்ளவனாக காணப்படுகிறார் ஆபிரகாம். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடிய ஏசாவின் மேல் ஈசாக்கின் நாட்டம் இருக்கிறது. அங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில ராகேல் மேல் தான் அவருடைய சிநேகம் இருக்கிறது. ஒழுங்கு என்ற இடத்துல லேயாலை கட்டி கொடுத்தாங்களே, மூத்தவாவலாச்சு. அவளை நேசிக்கக்கூடிய இடத்துல இருக்கணுமே. பிரமாணம் இருக்குது, நீ நேசிக்கலையோ அவ பிள்ளைக்கு தான் நீ சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் அங்கே இருக்கு. மூத்தவன் தான் கொடுக்கப்படணுங்கிற கட்டாயம் இருக்கு. நீ நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும், நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது தேவனுடைய சட்டம்.
இவருடைய அன்பு ராக்கேலின் மேல் இருக்கிறது. அங்கே யோசேப்பின் மேல் போகிறது. யோசேப்புக்கு பிரச்சனையை உண்டாக்கி விட்டவரே இவர்தான். பல வர்ணமான அங்கேயே போட்டு இவனை தனியா வந்து ட்ரீட் பண்ணா அவ்வளவு பேரும் கோபமா இருக்கிறான். இவனை முடிச்சு கட்டிடணும், இது போதாதுன்னா இவர் சொப்பனெல்லாம் கண்டு சொல்லி தன்னை இன்னும் மேன்மைப்படுத்துகிறான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு பாருங்க, யோசேப்பு ஒரு பரிசுத்தவான். அவருக்கு விரோதமாக நாம் எந்த விதமான குற்றச்சாட்டை வைக்க முடியாது. அவர் குழியிலாகட்டும், போத்திபாரின் வீட்டில் ஆகட்டும், சிறைச்சாலையில் ஆகட்டும், எகிப்தின் அதிபதியாகும் போது ஆகட்டும், தனக்கு முன்பாக எப்பொழுதும் தேவனை நிறுத்தி வைக்கக்கூடிய, தேவனுடைய சமூகத்தை தன்னோடு வைத்திருக்கக்கூடிய, தேவனுடைய வசனங்களுக்கு தன்னை கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாகவே அவன் காணப்பட்டான். இந்த பாவத்துக்கு நான் உடன்படுவது எப்படி என்றெல்லாம் சொன்னது சரிதான். ஆனால் தன் சொப்பனத்தை நிறைவேற்றுவதில் அவன் கரிசனையாக இருந்து சகோதரர் வரும்போது தன்னை அவன் காண்பித்துக் கொள்ளவில்லை. தூப்பாசி வைத்துதானே பேசுகிறார். இவர் எகிப்திய மொழியிலே பேச, தூப்பாசி எபிரேய மொழியிலே அங்கே சகோதரர்களுக்கு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார். ஒளிந்துதான் அழுகிறார். அவர் ஒரு சுயம் வளர்த்து வைத்திருக்கிறார், ஒரு சுயநீதியை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதனால கடைசியா தான் வெளிப்படுத்துகிறார், நான் தான் நீங்கள் விற்று போட்ட யோசேப்பு, நான் தான். 30 வருஷம் அப்பாவை கொண்டு வந்து அண்ணன் தம்பியோட இருந்து 30 வருஷம் கழிச்சு திரும்ப அண்ணன் தம்பி போய் அழுகிறாங்க. 50ஆம் அதிகாரத்தில் அப்பா இறந்துட்டாரு, ஆனா நீ எங்களை ஒன்றும் பழி வாங்க கூடாதுன்னு சொன்னாருன்னா அப்ப இன்னும் உள்ள இருக்குன்னு ஆயிடுச்சே. இப்ப சொல்றாரு, நீங்க அதெல்லாம் பயப்பட வேணாம். அங்கே நீ ஏன் முதலாவதே வெளிப்படுத்தலை அப்படின்னா, அவன் தன் சொப்பனத்தை நிறைவேற்றுவதிலே கரிசனையாக இருந்தவன். அவன் தரிசனத்தை குறித்து அக்கறை இல்லாதவனாக போயிட்டான். தரிசனம் தான் முக்கியம். தேவன் தந்த தரிசனம் தான் முக்கியம். ஜீவரச்சனியம் உண்டாக வேண்டும். 105ஆம் சங்கீதத்திலே ஒரு புருஷனை முன்னதாக அனுப்பினார், அப்பம் என்னும் ஆதரவுகளை முறித்தார். எதுக்கு அனுப்பினாரு? ஜீவரச்சனியம் உண்டாகும்படியாக. எல்லா குழியிலும் தேவன் இருந்தார். போத்திபாரின் வீட்டிலும் தேவன் அவனோடு இருந்தார். சிறைச்சாலையிலும் தேவன் அவனோடு இருந்தார். தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. அவன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அவன் ஜீவன் இரும்பு கூட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தது மெய்தான். ஆனால் அவனுடைய தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை விடுதலையாக்கினான். யாரையும் கட்டவும் யாரையும் கட்டவிழ்க்கவும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன? தேவ சித்தத்தை நிறைவேறுதல் தான் நமக்கு ஒரு ஆளுகையை கொண்டு வரும். தேவ சித்தத்துக்கு புறம்பாக போகக்கூடிய இடத்திலே ஆளுகை நமக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆளுகை யாருக்கு தருவாங்க? தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் இருக்க வேண்டும். தேவனோடு உள்ள அந்யோன்யம் இருக்க வேண்டும். தேவ ரூபத்தையும் தேவ சாயலையும் தேவனோடு உள்ள அந்யோன்யத்தை இழந்த ஒரு ஆதாமுக்கு தோட்டத்தில் இடமில்லை, தோட்டத்திலே ஆளுகை இல்லை. அவன் தோட்டத்தை விட்டு புறம்பாக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறான். அதோட போச்சு. தோட்டத்துக்குள்ள முள் குறுக்கு கிடையாது. ஆனால் வெளியில முள்ளும் குறுக்கும் முளைக்கும். தோட்டத்துக்குள்ள இவருக்கு வேர்க்காது. வெளியில நீ வேர்வையை சிந்திதான் நீ பிழைக்க வேண்டும். முள்ளும் குறுக்கும் வேர்வையும் இவனுக்கு சாபமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோட்டத்துக்குள்ளே ஒரு முள்ளும் இல்லை, தோட்டத்துக்குள்ளே ஒரு நெருஞ்சியும் இல்லை என்ற இடத்துல இருக்கிறார். தோட்டத்துக்குள்ளே கனிகள் அவரை பரவச தேவனை மகிழ வைக்கக்கூடிய இடத்திலும் மனிதனை பிழைக்க வைக்கக்கூடிய வளர வைக்கக்கூடிய இடத்திலும் கனிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கனிகளின் மேல் ஆளுகை பெற்றிருந்த மனிதன் கனிகளின் மேல் ஆளுகை இழக்கக்கூடிய இடத்திலே அவன் ஒரு துரோகத்தை செய்து அந்த ஆளுகையை அவன் இழந்து போகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிரமாணங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மேசியாவை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தேவகுமாரனையே கொலை செய்யக்கூடிய கொலைபாதகர்களாக மாறிவிட்டார்கள். முன்குறிக்கப்பட்டவங்க தான், ஆபிரகாமின் சந்ததி தான். அவர்கள் மேல்தான் நம்பிக்கை வைத்து அவர்களை தூக்கி எடுக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவதூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தாரே. அங்கு ஒரு லேவி கோத்திரத்து ஊழியத்தை அவர் நியமித்து அதில் அவர்கள் காக்கப்படும்படியாக விரும்பினார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அந்த ஊழியம் ஒளிந்து போகிறது என்று எழுதுகிறார். அங்கு எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே அந்த ஊழியம் மாறி போகிறது என்று கொண்டு வருகிறார். 22, 23, 24, 25 வசனங்களிலே எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே மாறி போகிறது. மரணத்தினாலே ஆசாரியர்கள் மாற்றப்படுகிறார்கள். அங்கே 2 கொரிந்தியர் 3:11 ஒளிந்து போகக்கூடிய ஊழியம் மகிமையுள்ளதுதான், ஒளிந்து போகக்கூடியது.
ஒரு ஒளிந்து போகக்கூடிய, ஒரு மாறி போகக்கூடிய ஊழியத்தை அவர் எடுத்து போட்டு ஒரு மாறாத, ஒரு ஒளிந்து போகாத ஊழியத்தை அவர் ஏற்படுத்தும்படியாக தன்னுடைய குமாரன் மீதுதான் ஒரு நம்பிக்கையை தேவன் வைக்க முடியும். இயேசு கிறிஸ்து தான் நம்பிக்கைக்குரியவர், இயேசு கிறிஸ்து தான் ஆளுகைக்குரியவர், இயேசு கிறிஸ்து தான் தேவ சித்தத்தின் பரிபூரணத்தை செய்து முடிக்கக்கூடியவர். அவர் மேல்தான் அவர் நம்பிக்கையை வைக்க முடியும் என்பதாக இருக்கிறது. இந்த ஆபிரகாம் ஆதாமை நம்ப முடியவில்லையே. இந்த ஆபிரகாமின் சந்ததியை நம்பினாலும் அவர்கள் தேவகுமாரனை கொலை செய்யக்கூடிய இடத்துல போய்விட்டார்களே. ஒரு இருள் என்ற இடம் அவர்களை பிடித்துக் கொண்டது. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை கொண்டு வரும்படியாக தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஜீவியத்திலே நம்மை குறித்த தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒளிந்து போகாத, ஒரு மாறி போகாத ஒரு ஊழியமும் ஒரு ஜீவியமும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒளிந்து போகக்கூடிய, மாறி போகக்கூடிய இம்மைக்குரியவைகளை நாம் எடுத்து போட்டு நாம் தேவனுக்குரியவர்களாக மாற்றப்பட வேண்டும். அப்பதான் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போக முடியும். 12 கோத்திரத்தாரும் அங்கே வந்தாலும் அவங்க உள்ள போக முடியல. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்துதான் இருக்கிறாங்க. நற்சாட்சி பெற்றவர்கள் உள்ள வர முடியல. நம்ம இல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாது. நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். எதுக்கு தந்திருக்கிறாரு? சுயாதீன சித்தத்தை, ஜென்ம சுபாவத்தை அழித்து தேவ சித்தத்தை நாம் செய்யும்படியாக, திவ்ய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக. ஒரு உலகம் நமக்குள் இருந்தால், ஒரு இச்சை நமக்குள் இருந்தால் நாம் இதை பெற முடியாது. இச்சையை அழித்திருக்கலாம், உலகம் இருக்கிறது. யோபு பரிசுத்தவான் தான் இச்சையை அழித்து விட்டதாக வெளிப்படையாகவே சாட்சி சொல்லுகிறார் இல்லையா? 31ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண், ஒரு கன்னிகையோடு உடன்படிக்கை செய்த நான் இன்னொருத்தியை நினைப்பது எப்படி? கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் இன்னொரு கன்னிகையை நினைப்பது எப்படி? நினைவிலும் பாவம் இல்லை என்று சொல்லுகிறார். யோசேப்பு சொல்லுகிறார், இந்த பாவத்துக்கு நான் உடன்படுவது எப்படி? யோபு சொல்லுகிறார், நான் நினைவிலும் என் பாவம் இல்லை என்று சொல்லுகிறார். இச்சையை அளித்த யோபுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வர காரணம் என்ன? உலகம் அங்கே இருக்கிறது. 30ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய ஜீவியத்தின் மேன்மையை பேசுகிறார். உலகத்திலே அவருக்கு இருக்கக்கூடிய மேன்மையை, ஐஸ்வர்யத்தை அவர் பேசுகிறார். இவெல்லாம் யாரு? இவர்களுடைய தகப்பன்மாரை என் தோட்டத்து நாய்களோட வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். 32ஆம் அதிகாரத்தில் எனக்கு நானே நீதிமான் என்று சொல்லுகிறார். 32:1 வாசிங்களேன். யோபு 32:1. தன் பார்வைக்கு நீதிமான், தனக்கு தானே நீதிமான். இதையெல்லாம் தேவன் தவிடுபடியாக்கி, தேவனே வந்து பேசின பிறதான் ஒத்துக்கிட்டார். அவருடைய நண்பர்கள் வருகிறார்கள். அவருடைய நண்பர்கள் அவன் மேல் அவ்வளவு சிநேகம் வைத்திருக்கிறார்கள். அவனை பார்த்த உடனே சத்தமிட்டு அழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டவர்கள். எப்பா இதெல்லாம் சும்மா வருமா? வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், தேடி பாருன்னா இவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். தேவன் எனக்கு எதிராக கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இன்னும் கண்டுபிடிக்கல எதிரி தனக்கு எதிராக வந்திருக்கிறான் என்பதை. தேவனையை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. இங்க ஆதாமுடைய பிரச்சனை என்ன? நீ ஏன்பா இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, உனக்கு நிர்வாணி என்று சொன்னவன் யார்? நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீங்கள் புசித்தீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமா இல்லைன்னு சொல்லி இருக்கணும்ல. ஆமா இல்லைன்னு சொல்லலைங்க. நீர் கொடுத்த ஸ்திரீயினால் தான் இவ்வளவு பிரச்சனைன்றார். பழியை கடவுள் மேலேயே போடக்கூடிய இடத்தில் மனிதன் மாறி விடுகிறான். மனிதன் தன் நிலை மறந்தவனாக இருக்கிறான். தன் நிலையை அறியாத மனிதன் தான் விழுந்து போன மனிதன். நம்மை தேவன் இருள் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தது என்ன? நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன? தேவன் நம்மை சிருஷ்டித்ததன் நோக்கம் என்ன? தேவன் நம்மை ரட்சித்ததன் நோக்கம் என்ன? தேவன் நம்மை அபிஷேகித்ததன் நோக்கம் என்ன? தேவன் நம்மை அப்போஸ்தல உபதேசத்தின் அடிப்படைகளில் கொண்டு வந்தது நோக்கம் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும். நாம் யார் என்று ஆராய்ந்து, நம்மை குறித்த தேவ திட்டத்தை நாம் ஆராய்ந்து, நமக்கு என்ன அழைப்பு, என்ன அபிஷேகம் என்பதை உணர்ந்தவர்களாக அதை காத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 4 சொல்றாரு, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒளிந்து போகாத, நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். ஒளிந்து போகாத, நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை இயேசு கிறிஸ்து அவர் ஸ்தாபித்திருக்கிறார். ஆனால் ஒளிந்து போகாத, அங்கே மாறி போகாத ஒரு ஜீவியத்தை இந்த ஊழியத்தோடு இணைந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உபதேசத்தோடு இணைந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. லேவி கோத்திரத்தின் ஊழியம் ஒளிந்து போகிறது, மாறி போகிறது. அது எழுத்துக்குரியது. நம்முடைய ஊழியம் ஆவிக்குரியது என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். 2 கொரிந்தியர்ல அது எழுத்துக்குரியது, இது ஆவிக்குரியது.
அது ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம், மெல்கிசேதேக்கின் மார்க்கம் நமக்கு நீதியை கொண்டு வருகிறது. அங்கே மரிக்கிறவர்கள் ஆசாரியர்கள் ஆனார்கள். இங்கு உயிரோடு இருக்கிற இந்த சாட்சி பெற்றவன் ஆசாரியனாக இருக்கிறார். ஒளிந்து போகிறது, மாறி போகிறது. ஒளிந்து போகிற மகிமைக்குரிய இந்த ஊழியமே மகிமை உள்ளதாக இருந்தால், நம்முடைய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஊழியம் என்பது சிறந்த மகிமைக்குரியதாக இருக்கிறது என்று கொண்டு வருகிறார். அது மாறி போகிறது, மரிக்கிறவர்களாலே மாறி போகிறது என்று கொண்டு வருகிறார். எபிரேயர் நிருபக்காரர் 7ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனங்களிலே அது மாறி போகக்கூடியதாக இருக்கிறது. மாறாத ஒளிந்து போகாத ஒரு ஊழியத்தை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த மாறாத ஒளிந்து போகாத ஊழியத்திலே நாம் நிலைத்திருந்து மாறாத ஒளிந்து போகாத ஒரு ஜீவியத்தை கட்டியெழுப்பினால்தான் மாறாத ஒளிந்து போகாத ஒரு ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். ஒரு பட்டணம் நமக்கு இருக்கிறது, அங்கே 12 வாசல்கள் இருக்கிறது, 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் சுற்றி இருக்கிறார்கள். நாம் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் மாறாத ஒளிந்து போகாத ஊழியத்தோடு இணைந்து மாறாத ஒளிந்து போகாத ஒரு அனுபவத்தோடு நம்முடைய ஜீவியம் கட்டப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? உலகமும் அதை நிச்சயம் ஒளிந்து போகும். ஒரு உலகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இச்சையை அழித்திருக்கிறோம், பாவத்துக்கு விலகி பயப்படுகிறோம், உலகத்தை நாம் ஒழித்திருக்கிறோமா என்ற இடத்திலே நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆராய வேண்டும். உலகமும் அதை நிச்சயம் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஒரு நிலையுள்ள, ஒரு ஒளிந்து போகாத, ஒரு மாறி போகாத ஒரு ஊழியத்தை அவர் ஏற்படுத்தி ஒரு நிலையுள்ள, ஒளிந்து போகாத, மாறி போகாத ஒரு ஜீவியத்தை நமக்குள்ளே கட்டியெழுப்பினது நோக்கம் என்ன? மனிதன் அங்கே இருள் என்ற இடத்தில் போனவன், இரவு என்ற இடத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அவனுடைய வாழ்க்கையிலே இரவில்லாத, இருளில்லாத, ஒரு அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே அவன் போக வேண்டும். தோட்டத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். பூர்வ உலகத்தை அவர் தண்ணீரினால் அழித்து விட்டார். எபிரேய நிருபக்காரர் 12 சொல்றாரு, இப்பொழுது இருக்கிற உலகமும் அது அழிவுக்கு ஏதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு முறை அவர் வானத்தையும் பூமியை அசைப்பார். எதுக்கு அசைப்பார்? நிலைத்திருக்கிறவர்கள் உறுதியாகும்படியாகவும் நிலையில்லாதவர்கள் அகன்று போகும்படியாக அசைப்பார். இந்த ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்ட நாம், தேவனால் முன்குறிக்கப்பட்ட நாம், ஒரு அசைவில்லாத, ஒரு ஒளிந்து போகாத, ஒரு நிலைத்திருக்கக்கூடிய ஊழியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு ஒளிந்து போகாத, அசைவில்லாத, மாறி போகாத ஒரு ஜீவியத்தை நாம் அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆதாம் தன் ஜீவியத்திலே ஆளுகை இழந்து போனது போல நாம் இழந்து போக வேண்டாம். ஆபிரகாமின் சந்ததிகள் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தும் அவர் தங்களுடைய ஜீவியத்திலே மேசியாவை அடையாளம் காணாதபடிக்கு, நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்ற முடியாதபடிக்கு, ஒளிந்து போகக்கூடிய, மாறி போகக்கூடிய ஊழியத்தின் குறைபாடுகளினாலே அவர்கள் தள்ளப்பட்டு போனபடிக்கு நாம் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு நம்மே அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். நம்மை குறித்த அழைப்பையும் நம்மை குறித்த தேவனுடைய சித்தத்தையும் நாம் அறிந்தவர்களாக உலகத்தையும் அது நிச்சயம் நம்முடைய ஜீவியத்திலிருந்து முற்றிலுமாக அழித்து விட வேண்டும். அது நம்முடைய ஜீவியத்தில் இருந்தால் நாம் ஒளிந்து போகக்கூடியவர்களாக, நாம் மாறி போகக்கூடியவர்களாக, நாம் நித்தியத்திலே பங்கு பெற முடியாதவர்களாக, அவருடைய ஆளுகையை மீட்டுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கும். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை நாம் அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு உலகமோ இச்சையோ இல்லாதபடிக்கு நாம் வசனத்தினாலே முழுவதும் பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ஞானஸ்தானத்தினாலே ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நாம் ரட்சிக்கப்படுவோம். மாறுபாடான சந்ததியை விட்டு வேறுபட்டு நாம் ரட்சித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் 7 படிகளும் நிறைவாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்புக்கொள்ளும். ஒரு மாறி போகாத, ஒரு ஒளிந்து போகாத ஒரு ஊழியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வருகிறார். ஒரு ஒளிந்து போகாத, மாறி போகாத ஒரு ஜீவியத்தை நமக்குள்ளே கட்டி எழுப்புவார். இந்த காலை வேளையில இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் என்ன நோக்கத்தோடு மனிதனை சிருஷ்டித்தீரோ, அவனை தோட்டத்திலே வைத்து அவனுக்கு ஒரு ஆளுகை தந்து அவன் அதை இழந்து போனானே. நீ மனிதன், தேவன் யாரை நம்ப முடியும் என்ற இடத்திலே தேவகுமாரன் மாத்திரமே நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும் என்ற இந்த படிப்பினை இந்த காலை வேளையிலே நாங்கள் பெற்றோம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாக இருந்து போராடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விசை என்ற விசுவாசத்திலே நாங்கள் காத்துக்கொள்ளத்தக்கதாக, உன்னுடைய நம்பிக்கை என்ற இடத்திலே நாங்கள் வரத்தக்கதாக, குமாரன் ஏற்படுத்தின மாறாத, ஒளிந்து போகாத அந்த மார்க்கத்திலே நாங்கள் நிலைபெறும்படியாக இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும், பாதுகாத்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மனத்தாழ்ந்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.